சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் scacas.ac.in. அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி உங்களுடைய துணைவியார் துடிச்சிட்டு இருக்கும் போது கூட எதையும் கண்டுக்காம ஒரு அத்தை பொண்ணாக இருக்கும்போது ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது. இப்போ வந்து ஒய்ஃபை வரும்போது அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல, இதெல்லாம் தொட்டு பேசின ஒரு விஷயம்லாம் இப்போலாம் தொடும் போது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அவளை காப்பாற்றக்கூடாதுங்கிறது கிடையாது, எல்லா வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்த மாதிரி தான் அது. சரி, அந்த டைம் நம்மளை போய் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒரு பையனை தான் பார்க்குறாங்க. நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து வரல. அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணி 5 years ஒர்க் பண்ணோம், மேரேஜ் ஆச்சு, ஒய்ஃப் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த டைம் தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம இதை எடுக்கலாம். அவங்களுக்கே தெரியும், ஜூனியர் ஆர்டிஸ்டோ இல்லை ஜிம் பாய்ஸ் போகும்போது 100-200 சம்பளம் தான் இருக்கும். ஓ, அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், ஆப்வியஸ்லி 7 years. நான் வந்து இப்போ 7 years ஆகுது. இப்போ கான்டாக்டே கிடையாது. ஸோ இதை சுற்றி எனக்கு யாருமே கிடையாது. தேவணும்னு சொல்லி வந்தாச்சு, ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த ஸ்க்ராட்ச் தான். ஆமாம், ஏன்னா லேர்னும் பண்ணிக்கணும்ல. கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்டிஸ்ட். நான் அதை அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது பெரிய நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைப்பேன். கடைசி பார்த்து பேக்ரவுண்ட் நடக்கிறது தான் அது பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். நடக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் அதுவே ஆக்சுவலி ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிறது நான் பெரிய கெத்தாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா அப்படியே நான் ஷார்ட் ரெடியாக வாங்க அப்படின்னு வாங்க நடந்துட்டு போய் மானிட்டரில் ஏதோ ஒரு படத்துலேயே பார்த்தா இருக்கவே மாட்டேன். கார் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, காருமே இஎம்ஐலாம் இருந்துச்சு. நான் அதை போய் விற்க போனேன். குத்து மதிப்பாக எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க? லைக் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி? இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 100-200 அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு சாலிடாக ஒரு 25 அவ்வளோதான், 25-30 தான் பண்ணிப்பேன். 100ல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2% தான் ப்ரோ உண்மையான ஒரு ஆடிஷன்ஸ் நடக்குது. அது இந்த கேப்பில் எல்லாமே குட்டி குட்டியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிறது, ஜிம் பாய்ஸாக போகிறது, பேக்ரவுண்ட் டான்சர்ஸாக ஆனது. ஸோ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக ட்ராவல் பண்ணியாச்சு. சீரியல்லையும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்பப்போ ஒரு எபிசோட் மட்டும் வந்து போவேன். அந்த மாதிரிலாம் ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வந்துட்டு அது அந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுற வீடியோஸ் அது ரீச் ஆகி தான் வந்து எனக்கு கனாவை ஆப்ரேஷன் அந்த ரீச் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக கப்புலாக நானும் அண்ணமும் சேர்ந்து, கார்த்தியும் அண்ணமும் சேர்ந்து அந்த எப்படி இவ்வளோ பேர் எப்படி சமாளித்து வரப்போகிறாங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ இன்னைக்கு நான் பார்த்தேன்னா, ஓகே, அன்னம் சீரியலுடைய ப்ரோமோ பார்த்தேன். அதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி உங்களுடைய துணைவியார் துடிச்சிட்டு இருக்கும் போது கூட எதையும் கண்டுக்காம அமைதியாக நிற்கிறீங்களே, லைக் எப்படி சொல்கிறது, நிராயுதப்பானியாக நான் நிற்கிறேன்ப்பா, நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. பட் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தா அப்படின்ற மாதிரி நிறையா போட ஆரம்பிச்சாங்க. ஏன் அந்த தயக்கம்? தயக்கம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து ஒரு புலிமுட்டியாக இருக்கும்போது, ஐ மீன் ஒரு அத்தை பொண்ணாக இருக்கும்போது ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது. இப்போ வந்து ஒய்ஃபை வரும்போது அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல, இதெல்லாம் தொட்டு பேசின ஒரு விஷயம்லாம் இப்போலாம் தொடும் போது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அவளை காப்பாற்றக்கூடாதுங்கிறது கிடையாது, பட் தொடணும் தூக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு தயக்கம், அவ்வளோதான். என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து அந்த பொண்ணை விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டிமேசி தாண்டி ஒரு டச்சே வந்து ஒரு ஃபீல் நமக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி. ஸோ அதுவும் இல்லாமல் இப்படி பார்த்த பொண்ணை அப்படி பார்க்கும்போது ஸோ அந்த ஒரு தயக்கம் தான் கண்டிப்பாக டேக் சம் டைம். ஆமாம், டேக் சம் டைமில் உடனே நம்ம எல்லாமே ஆரம்பிச்சிட முடியாது இல்லையா. ஸோ அதனால அப்படியே பொறுமையாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கேர்லாம் இருக்கும் உள்ள. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரோமோலையும் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இன்னொரு ப்ரோமோவில் ரூம்குள்ளே வந்தோடனே அந்த பொண்ணை கேட்கும், அண்ணமே கேட்பா அந்த மாதிரி நான் வச்சுக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கினதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் வந்து மருந்து போட்டு விடுவேன். ஸோ கேரிங்லாம் இருக்குது, பட் அந்த டச் மட்டும் ஒரு டச் ஃபீல், வெளிப்படையாக எதுவும் இல்லாமல். வெளிப்படையாக இல்லாமல் இல்லை. இப்போ ரைட்டிங் வைஸே கிராஜுவலாக உங்களுக்குள்ள அந்த வந்து லவ் இன்னும் கொஞ்சம் லைக் எப்படி வெளிப்படையாக காட்டுற மாதிரி காட்டுவாங்களா இனி வர? ஆமாம், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, ஆப்வியஸ்லி. இல்லை இப்போ திடீர்னு இதே வச்சு ஓட்டிடுவாங்களா, லைக் இன்னும் மெகா சீரியல் மாதிரி போச்சுன்னா? இல்லை ஆக்சுவலாக இதுக்கே வந்து மக்கள்லாம் கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எப்போதான் நீங்களும் ஜாலியாக இருப்பீங்க. சரி. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போட்டுட்டு இருக்கோமா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ரீலுக்கு அந்த ஹாப்பினஸ் இல்லை. ஜிங்கிச்சா பார்த்தோம் அப்பெல்லாம், என்னடா இங்கே மட்டும் ஆடுறீங்க அங்கே என்னடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அது இனிமேல் அதுதான கதையே. சரி, இப்போயே நம்ம எல்லா லவ் கொடுத்தா அந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா. இந்த பாயிண்ட்லேருந்து இவ்வளோ எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஒரு அத்தை பொண்ணாக பார்த்தது, ஒரு புலிமுட்டையாக பார்த்தது, இப்போ வந்து ஒரு துணைவியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துணைவியாக பார்க்கறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. அந்த பாயிண்ட் வர வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். வந்ததுக்கப்புறம் ஜாலியாக லவ் பண்ணலாம். சூப்பர். இப்போ நீங்கள் ஈரோடு அங்கே தான் போய் ஷூட் பண்ணுறீங்க, எல்லாம் நடக்குது அப்படின்னா
இப்போ பொதுவாகவே அங்கே இருக்க ஆடியன்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த சீரியல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு? அதாவது இப்போ அன்னம் சீரியல் வந்து யூஸ்வலாக சொல்லுவாங்க, இந்த சீரியல்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப நம்மளை வந்து ஒரு ஒரு கூட பிறந்த ஒரு பையன் மாதிரி பார்க்குறாங்க, நம்ம விட்டு ஒரு பையனாக பார்க்குறாங்க, ஃபேமிலி பையனாக பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சினிமாஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது என்னடா அது இவங்களாம் எப்படி பேசுகிறாங்க, உதவாராக தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு இருக்கும். பட் ரியலி வந்து நம்ம எல்லார் வீட்டுக்கும் ஒரு 7 மணிக்கு போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் உள்ளே போயிட்டு வந்த மாதிரி போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்த மாதிரி தான் அது. சரி, அந்த டைம் நம்மளை போய் விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஒரு பையனை தான் பார்க்குறாங்க. அதில் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம சிட்டிக்கும் அந்த ரூரலுக்கும் அர்பன் ரூரலுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே நமக்குலாம் நம்ம வந்து செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு பண்ணுவாங்க, பிரதர் ஹாப்பி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அங்கெல்லாம் எப்படின்னா உரிமையாக எடுத்துப்பாங்க. சரி, எங்களை பார்க்க வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு வருவாங்க. வீட்டில் ரெடி ஆகிட்டு வந்து பட்டு சாரி நகையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப ப்ரிப்பேர்டாக வருவாங்க. ஃபேமிலியில் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் சேர்த்து கூப்பிட்டு வருவாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இல்லை நான் பார்க்க போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க. பிடிச்சி இழுத்து வச்சுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்பல தம்பி வா தம்பி அப்படின்னு கையை பிடிச்சி வச்சு இப்படி வச்சுப்பாங்க கையை. புரியுது. ஸோ அந்த ஒரு அன்பு வந்து புதுசாக இருக்குது ஆக்சுவலாக. அதுவும் இப்போ சன் டிவியில் நம்ம பண்ணும்போது வந்து அந்த ஆடியன்ஸே வந்து ரொம்ப ஒரு புது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் போது ரொம்ப டச்சிங்காக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது எப்படி கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகுது? லைக் போன இது வந்து நீங்கள் பண்ண சீரீஸாக கே கடா காணும் காலங்கள் அந்த சீரீஸாக இருக்கட்டும், இதுவுமே இருக்கட்டும், வேற டாப் நெட்ஒர்க்ஸாக கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி அதுக்கு அவ்வளோ உழைப்பு போட்டிருப்போம், ஆரம்பத்துல இருந்து அந்த உழைப்பு போட்டு இந்த இடத்த நம்ம அச்சீவ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒன்று இருக்குல்ல, அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறது தான். நீங்கள் என்ன யோசிச்சிருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய டார்கெட்டுங்கிறதுலாம் ஒன்று இருக்கும். இப்போதைக்கு என்னோட அது வந்து பிடிச்ச வேலையை பார்க்கணும், நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இப்போ நான் எனக்கு என்ன வேறு டார்கெட்டாக இருக்குன்னா இன்னும் எந்த மாதிரி ஆடியன்ஸ் நான் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கேட்க எடுத்துட்டிங்கன்னா கணக்காரங்க எடுத்துட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு யங்ஸ்டர்ஸ் பார்க்குறது. அப்போல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக பெருசாக பார்க்க மாட்டாங்க. வந்து பேசுகிறவங்க வந்து என் பையன் உங்களை பற்றி பேசுவான்ப்பா, எங்கள் பொண்ணு வந்து உங்கள் பசங்கள்லாம் பேசிப்பாங்க ஸ்கூலில், இப்படி தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. பட் அந்த ஆடியன்ஸ் இருக்கும். இப்போது இது வந்து அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே வேறு டிஃப்ரெண்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபேமிலி இருக்குது. பசங்க பார்க்குறது தான் கம்மி, ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க பார்க்குறது தான் கம்மி. பட் ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு இதில் ஹாப்பி தான். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு ஏஜ் கேட்டகரி அதெல்லாம் நம்ம கவர் பண்ணும்போது இவங்களுக்குலாம் நமக்கு பிடிக்குது, இப்போ இவங்களும் பிடிக்க வச்சாச்சு அப்படிங்கும் போது இனிமேல் இன்னும் அடுத்து கிரிட்டிக்ஸாக பார்ப்பாங்க இல்லையா படங்கள். இப்போ நம்மளாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறவங்க, ப்ரைம்ஸ் பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். சரி, கவர் பண்ணுற இந்த சென்ஸ் அவங்களும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏன்னா ஒரு ஒர்க் கொடுக்கணும். ஒரு என்டர்டைனராக எங்களுக்கு அதானே. சரி, நாங்கள் மட்டும் பிடிச்ச வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு தனியாக ரோட்டில் ஆட முடியாதுல்ல. அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா. அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படங்களையோ இல்லை சீரியலையோ நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் டார்கெட். மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்ல கதைகள் சூஸ் பண்ணணும். ஓகே, அதுபடி இப்போதைக்கு நான் ஹாப்பியாக கோ வித் தி ஃப்ளோ அப்படின்ற. ஆமாம் ஆமாம். ஓகே, ரியல் லைஃப் துணைவியாரை பற்றி பேசிட்டீங்க, ரியல் லைஃப் துணைவியார் பற்றி பேசலாமே. ரியல் லைஃப் ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, நிறைய கதைகள்லாம் கேட்கும் போது வந்துட்டு அவங்க சொல்றதுன்னா ஒரு கூடுதல் சப்போர்ட்டாவே லைக் ஒரு பக்கம் பரத் அவர் சாயும் போது தள்ளி டேய் பாகுபலி மாதிரி இழுத்து நிற்க வைக்கிற மாதிரி அப்படி பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். லைக் நிறைய இடத்துல அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? எந்த அளவுக்கு சப்போர்ட்னா அதான் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் வந்து அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணி 5 years ஒர்க் பண்ணோம். மேரேஜ் ஆச்சு, ஒய்ஃப் அண்ணன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த டைம் தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம இதை எடுக்கலாம். என்னோட விஷயம் என்னன்னா நமக்கு படிச்சிருக்கோம், நம்ம வேலை பார்க்குறோம், படித்த வேலைக்கு வேலை பார்க்குறோம், எல்லாம் ஓகே தான். பட் அதை தாண்டி நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது நம்ம வேலை பார்க்க போகிறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதே வேலையை நம்ம இன்னும் எத்தனை வருஷம் பார்க்க போகிறோம்? ஆப்வியஸ்லி நிறைய படத்தில் சொல்கிற டைலாக் தான். ஸோ அப்போ நம்ம இதுக்கு தான் டெசிஷன் எடுத்தாகணும். அப்படி இப்போ நான் யோசிச்சது என்னன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹாபியாக பண்ணிட்டு இருக்கோம், இல்லை எதை நம்ம விரும்பி பண்ணிட்டு இருக்கோம் விஷயத்த, அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு ஃபினான்ஷியலாகவும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நம்மளும் கடைசி வரைக்கும் நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கலாங்கிற ஒரு தாட்டுக்கு தான் வந்தேன். ஸோ அப்போ நான் என்னடா சின்ன வயசுலேருந்து நான் பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நான் எல்லா கல்ச்சர்ஸும் கலந்துப்பேன், டான்ஸு, ட்ராமா, சினிமாலாம் போகிறதுனால ஓகே நம்ம இதை நம்ம வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி எதிர்ப்பு இருக்கும் இல்லையா. நான் வந்து ஐடி விடும் போது 5 years ஒர்க் பண்ணிட்டு விடும் போது 70,000 நான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போயே கார் வாங்கியாச்சு, ஓரளவுக்கு செட்டில் தான் வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது லைஃப் ஓரளவுக்கு ஃபுல்லாக செட்டில் தான். இப்போ நான் வேலை விடும் போது எல்லாரும் சொன்னது தான், லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, இந்நேரம் போய் ஏன்டா இதை ட்ரை பண்றேன், ஸ்மூத்தாக போயிட்டு அடுத்த வீடு வாங்கணும், அடுத்தடுத்து போகணும், இந்நேரம் போய் இந்த ஸ்டெப் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே இருப்போம். அப்போ வந்து எனக்கு ஒரே விஷயம் தான், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒய்ஃப்ட கேட்டது தான்.
ஃபர்ஸ்ட் அவள் ஆக்சுவலாக ஒத்துக்கல, சொல்ல போனால் ஒய்ஃப் ஒத்துக்கல. அவளுக்கும் அந்த பயம் இருக்கும் இல்லையா, கண்டிப்பா நீ நல்லா பண்றடா இல்லை சூப்பராக பண்ற. என் மாமனார் ரொம்ப சப்போர்ட் ஆக்சுவலாக இருக்கு. ஸோ என் மாமனார் ஒரு புஷ் கொடுத்தாரு, பரவாயில்ல மாப்பிள்ள ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு புஷ் கொடுத்தாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும். அப்போ ட்ரை பண்ணும்போது என் ஒய்ஃப் வேலையை விடுறதா நான் வேலையை விடுறதான்னு ஒன்று இருந்துச்சு. என் ஒய்ஃபும் ஒர்க்கிங் தான். ஸோ யாரும் வேலையை விடுறாரு. அவள் வந்து என்ன சொன்னா, குழந்தை பிறகு நான் வேலையை விட போறேன் அப்படின்னா, அவள் போடுறதுக்கு முன்னாடி நான் போய் பேப்பர் போட்டு வந்து நான் பேப்பர் போட்டுட்டேன். அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், வேலையை விட்டுறாதவா நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷி அக்செப்டட். ஓகே நீ இவ்வளோ தூரம் போல்டாக முடிவு எடுக்கும் போது இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபினான்ஷியலாக ஃபுல்லாக அவங்க தான். உங்களுக்கே தெரியும் வீட்டில் சும்மா உட்கார்றது எவ்வளோ கஷ்டம். அது குழந்தை இருக்குது. ஸோ வீட்டில் நான் தான் குழந்தைய பார்த்துப்பேன், மாமியார் இருப்பாங்க, இவ தான் வேலைக்கு போவா. ஃபர்ஸ்ட் பேபிஸ் இருக்கும் போது நான் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட அவள் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான. ஆப்வியஸ்லி மம்மி தான் வந்து மாம் தான் வந்து கூட இருக்கணும், எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பெரிய சாக்ரிஃபைஸாக நான் நினைக்கிறது அவள் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்தது தான். ப்ளஸ் வந்து எந்த இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலாக சொல்கிறேன். ஸோ நம்ம சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி காசு இல்லாத இப்போ நம்ம வீட்டில் சும்மா இருக்கும் போது கெத்தாவே இருக்கணும், புரிஞ்சுட்டோம் குத்திடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுவேன். பட் அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் சப்போர்ட் வந்து ஒய்ஃப் தான். ஏன்னா சுற்றி என்னை பவுண்டரி வச்சுருவா, என்னை யாருமே என்னை கேள்வி கேட்க மாதிரி வச்சுப்பா. எல்லாத்துக்கும் அவளே பதில் சொல்லிடுவா, இல்லை விட்டுருங்க அவர் அப்படிதான், அவர் ட்ரை பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 years எந்த ரிசல்ட்டும் இருக்காது. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்கும் போது அவங்களுக்கே தெரியும், ஜூனியர் ஆர்டிஸ்டோ இல்லை ஜிம் பாய்ஸ் போகும்போது 100-200 சம்பளம் தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமாம், ஆப்வியஸ்லி 7 years. நான் வந்து இப்போ 7 years ஆகுது. இப்போ கான்டாக்டே கிடையாது. ஸோ சுற்றி எனக்கு யாருமே கிடையாது. தேடணும்னு சொல்லி வந்தாச்சு, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த ஸ்க்ராட்ச் தான். ஆமாம், ஏன்னா லேர்னும் பண்ணிக்கணும்ல. ஆப்வியஸ்லி நம்ம போய் கிடைக்கலன்னு சொல்கிறத விட. பட் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தேன். ரிலீஸ் ஆகலை ஆக்சுவலாக. ஹீரோ ஃப்ரெண்டாக தான் நடித்தேன். ஸோ அது ரிலீஸ் ஆகலை. அப்போ ஓகே தெரிஞ்சது எனக்கு, அப்போ இது நம்ம இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும், இன்னும் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படிங்கும் போது எங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆர்டிஸ்ட். நான் அது அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது பெரிய நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினைப்பேன். கடைசி பார்த்து பேக்ரவுண்ட் நடக்கிறது தான் அது பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் அதுவே ஆக்சுவலி ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிறது நான் பெரிய கெத்தாக நினைச்சிட்டு இருந்தேன். கடைசி பார்த்தா அப்படியே நான் ஷார்ட் ரெடிங்க வாங்க அப்படின்னு வாங்க நடந்துட்டு போய் மானிட்டர்ல ஏதோ ஒரு படத்துலேயே பார்த்தா இருக்கவே மாட்டேன். என்னடா இல்லவே இல்லை நம்ம நடிச்சவங்க இந்த இடத்துலன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தெரியும், ஓ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் பின்னாடி சும்மா நடப்பாங்க போல இருக்கு, டைலாக்ஸ் கிடையாது அந்த மாதிரிலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜே இல்லாமல் தான் உள்ள வந்தேன். பட் என்ன தைரியத்தில் வந்து தெரியல. பட் நம்ம தான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம ஹாபிஸையோ நம்ம இது வரைக்கும் என்ன சின்ன வயசில் பிடிச்சி பண்ணுமோ அது பண்ணும்போது தான். பட் காட்ஸ் கிரேஸ் நமக்கு சீக்கிரமாக கிடைச்சிது. ஒரு ஹாப்பி என்னன்னா, ஓகே நம்ம எடுத்த டெசிஷன்ஸ், நம்ம ஒய்ஃப் நம்ம சப்போர்ட் பண்ண விஷயம் நம்ம கரெக்டாக அமைஞ்ச போது என் ஒய்ஃபையும் நான் இது வரைக்கும் தலைவனியமாக வச்சுட்டா, இப்போ என் ஒய்ஃபையும் தலைவனியமாக வைக்கிறேங்கிறது தான் எனக்கு ஹாப்பி. சிறப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 years இருக்கும், ஒரு 70K நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கட் பண்ணி பார்த்தா வேலையை வெட்டிங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா எப்படியோ ஒரு சேவிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க கேட்காம சுத்தமா கிடையாது, எதுவுமே இல்லை, கடன் தான் இருந்துச்சு. கடன் தான் இருந்துச்சு. ஏன்னா மேரேஜ் வந்து நாங்களே தான் பண்ணிக்கணும், நாங்களே தான் பண்ணிட்டோம். இந்த மீன்ஸ் எனக்கு எல்லாத்தையுமே செலவு. ஆமாம், ஏன்னா எனக்கு அக்கா மட்டும்தான், அப்பா அம்மா கிடையாது, இறந்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும் போது இந்த கல்யாண செலவும் சரி, லவ் கம் அரேஞ்ச் தான். அப்படிங்கும் போது அந்த கல்யாண செலவு, டிராவல் செலவு, எல்லாம் வீடு பார்க்கறது, அட்வான்ஸ் எல்லாமே என்னோட லோன்ஸ் தான். ஸோ எல்லாமே லோன் போட்டு பர்சனல் பயங்கர டிசிஷனா இருக்கேன் ப்ரோ இப்படி இருக்கும்போது. ஆமாம், நான் ஈவன் அந்த கார் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, காருமே இஎம்ஐ தான் இருந்துச்சு. நான் அதை போய் விற்க போனேன். சரி அங்கே கூட பாருங்க, நான் காரை பேங்க்ல போய் நான் சொல்ல போறேன், இந்த மாதிரி 1 year தான் இஎம்ஐ கட்டியிருக்கேன். நான் போய் காரத்தை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போய் பேங்க்ல போய் கேட்டேன். நான் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு இதில் போய் காஸ்ட் 24 சொல்லுவாங்க, அங்கே போய் நான் எஸ்டிமேஷன்லாம் போட்டுட்டு இதுதான் வரும்னு சொல்லிட்டு பேங்க்ல போய் நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு காரை ரிட்டர்ன் பண்ணுறேன், என்னால் கட்ட முடியல. அந்த இடத்துல மேனேஜர் சொல்கிறாரு, எதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி சினிமாவுக்கு ட்ரை பண்ண போகிறேன், சான்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க இனிமேல் தான் நான் கற்றுக்க போகிறேன், இனிமேல் தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் ஒன்றுமே சொல்லலை, இப்படியே பார்த்துட்டு இல்லை நீங்கள் கார் வச்சுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கார் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னாரு. ஏன் சார்? இல்லை சார் என்னால் கட்ட முடியாது சார், ஏன்னா மாதம் 10,000 கட்டணும், இதுக்கே வாடகை எல்லாம் பண்ணணும், பால் பாக்கெட் வாங்க கூட கையில் காசு இல்லை, நீங்கள் மாதம் 10,000 இது காரு கொடுக்க முடியாது, ப்ளஸ் பெட்ரோல் பண்ண எங்கே யூஸ் பண்ணுறது, கரெக்டா மாதிரி வைக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற போது அவர் சொன்னார், இல்லை கண்டிப்பாக வருவீங்க, நீங்கள் வந்து காரு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாரு. நான் இதை போய் வீட்டில் போய் சொன்னேன், இல்லடி இந்த மாதிரி ஒய்ஃப்ட்ட போய் சொன்னேன், இல்லடி இந்த மாதிரி கொடுக்க போனேன், அவன் என்னை மோட்டிவேட் பண்ணி அமைச்சிட்டாரு. அவர் யாருன்னு தெரியாது, பட் அவர் மோட்டிவேட் உடனே அவன் சொன்னா, உடனே இப்படி சுற்றி இருக்கலாம் உசி பேத்தி இப்படி பண்ணி விட்டாங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. ஓகே நம்மளை பார்த்து பாசிட்டிவா, தெரியாதவங்க நம்ம இதை நடிச்சு பார்த்தது கிடையாது, நம்ம எங்கேயுமே ஸ்க்ரீன்ல பார்த்தது கிடையாது, பட் அவங்க ஒரு வேர்ட் சொல்லும் போது எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம இந்த மாதிரி சிக்னல்ஸை நான் ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பேன். ஓகே நம்ம போவோம், இந்த ஸ்டெப் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ கார் கொடுக்கல, காரை ரிட்டர்ன் பண்ணல. ஒரு 4 years இதே மாதிரி வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு காரியம்.
அப்போ அக்கேஷனலாக ஏதாவது இம்பார்ட்டண்டாக தேவைன்னா ரீவ் அங்கன்னு காசை வாங்கி பரட்டி ஒரு 1000 ரூபாய் பெட்ரோல் போட்டு வீட்டில் ஃபேமிலியாக கூட்டு போயிட்டு வந்து வச்சுருவேன். இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நமக்கான ஆடிஷன்ஸ் வந்து அப்போல்லாம் ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணுவோம். காரில் போய் ஆடிஷன்லாம் பண்ண முடியாது, பைக்குக்கே பெட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் கனா வருது, எப்படா லக்கேஜ்லாம் எடுத்து போகணும், டெய்லி காஸ்டியூம்ஸ் எடுத்து போகணும், வரணும், அசிஸ்டன்ட் கூட்டு போகணும், அசிஸ்டன்ஸ் வேறு தேவைப்படுவாங்க. ஸோ அப்பெல்லாம் பார்க்கும்போது கார் இப்போ யூஸ் ஆகுது. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம அப்போ யோசிக்கல இது தேவைன்ட்டு. பட் யாரோ சொன்ன ஒரு வேர்ட்ஸ் நமக்கு அதை படிக்கும் போது இன்ன வரைக்கும் அந்த கார் தான் யூஸ் பண்ணுறேன். 8 years ஆச்சு. ஸோ இதெல்லாம் இது ஒரு சின்ன எமோஷன்ஸ் வச்சுக்கோங்களேன், ஒரு எனர்ஜிஸ் நமக்கு ஒரு சிக்னல்ஸ் கொடுக்குற மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குது. ஸோ இன்ன வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கார். அந்த மாதிரி தான் அந்த. ஸோ ஃபினான்ஷியலாக அந்த கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செஞ்சு, பட் எந்த தைரியத்தில் ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல ப்ரோ. எல்லாம் ஒரு குத்து மதிப்பாக எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க? லைக் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி? இல்லை ப்ரோ, நான் ஆக்சுவலாக நம்ம சொல்கிற மாதிரி ஒரு 100-200 அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ஒரு சாலிடாக ஒரு 25 அவ்வளோதான் அட்டன் 25-30 தான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபோட்டோஸ் போய் கொடுங்க, ப்ரொடக்ஷனில் கொடுங்க அப்படின்னாங்க. ஃபோட்டோஸ் எடுக்கணும், போர்ட்ஃபோலியோ எடுக்கணும்னாங்க. போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு இருக்குது, காசு எங்கே இருக்குது? சரி 10,000 5,000 கேட்பான். நான் போய் ஸ்டூடியோ போனேன், 2 போஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் வந்து 100 ரூபா, ஒரு காப்பி எக்ஸ்ட்ரா 50 ரூபா, அவ்வளோதான். ஒரு 5 காப்பி எடுத்து வச்சுக்கிட்டேன். போவாங்க, ஆடிஷன் சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் போய் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 3 இடத்துலலாம் கொடுத்தேன். ஒன்றும் இல்லை, அவங்க பார்க்க கூட இல்லை, பார்த்துட்டு அப்படியே சும்மா உள்ளே போடுறாங்க, எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியல, வச்சுட்டு போங்கன்றாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வேஸ்ட்டு, இது பழைய ஸ்டைல், இது ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம தேவையில்லாமல் 100 செலவு பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை, அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன் இது வேஸ்ட்டு, நம்ம இனிமேல் இந்த மெத்தட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 தான் அந்த மாதிரி கொடுத்தேன். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் ஆடிஷன்ஸ் அப்புறம் வெறும் ஆடிஷன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு பேசுறது. அப்புறமேல ஆடிஷன்ஸும் வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. சரி, அது என்னன்னா இப்பயும் ஆடிஷன்ஸ் நடக்குது, மேபி 1-2 நடக்கலாம். 100ல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2% தான் ஒரு உண்மையான ஒரு ஆடிஷன்ஸ் நடக்குது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஆமாம், ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. அது அந்த ஆடிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ் ஹீரோ ஹீரோயின்ஸ், செகண்ட் கேட்டகரிஸ் கேரக்டர் ஆர்டிஸ்ட், 3வது கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் இருக்கீங்க, நான் ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டர் இருக்கேன், நான் கேமரா அசிஸ்டண்டாக இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்டுனா நீங்கள் ட்ரை பண்ணி நான் உங்களை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ 3rd கேட்டகரியில் 1 டேல 2 டேல இருக்கவங்க அவங்க வந்துருவாங்க. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சில்ட்ரை பற்றி எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 கேரக்டர்ஸ் தான் இருக்கும். இதை தாண்டி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். அப்போ ஆடிஷன்ஸ் யாருக்கு எடுக்கிறாங்க? அவங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் மட்டுமே எடுத்து. க்ளோஸ் சர்க்கிள்ஸ் தான் கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நானே வந்து ஒரு ஏடியா இருந்தாலும் கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது இதை தாண்டி ஆடிஷன்ஸ் வரும்போது பார்த்தா 400-500 பேர் நிற்பாங்க. யாரா இவ்வளோ பேர் நிற்கிறாங்க? எதுக்கு நிற்கிறாங்க பார்த்தா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, ஒரு டைலாக் கூப்பிடுவாங்க. பட் அங்கே போனால் தான் தெரியும் என்ன. ஸோ அந்த ஒரு 2%, 100ல் ஒரு 2% தான் வந்து ஒரு அந்த டேரக்டரும் சரி அந்த டீமும் சரி, இல்லை இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஃபேஸ் வேணும், இந்த கேரக்டருக்கு இப்படி ஒரு ஆள் தேவைன்னு ரொம்ப நுண்ணிப்பாக எடுக்கிறாங்க. அது சில ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்குது. மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் சும்மா ஒரு ஆடிஷன்ஸ் வைக்கிறாங்களே, கணக்காட்டுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கணக்காட்டுறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆனது கிடையாது ஆடிஷன். அப்போ எப்படி அந்த ரூட்டை பிடிச்சிங்க? லைக் எது ஒர்க்? அதுதான். ஸோ இந்த மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணுமோ அதுவும் தெரிஞ்சிருச்சு. சரி, அந்த ஆடிஷன் போகிறப்பே சொல்லுவாங்க, ஒரு தெரிஞ்சவங்க யாரை ரெஃபர் பண்ணால் கூட போயிட்டு, ப்ரோ நீங்கள் வந்தீங்க முன்னாடி சொல்லியிருந்தேன், நான் வேறு டைலாக் கொடுத்துருப்பேன் அப்படின்னாங்க. வேறு டைலாக்னா அப்போ நான் பேசுனது இல்லை, அது சும்மா ப்ரோ வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே செலக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேறு டைலாக் கொடுப்போம், அதுதான் டேரக்டர்கிட்ட போவோம் அப்படின்றவங்க. அப்போ யோசிப்பாங்க, அப்போ நம்ம பண்ணவங்க எல்லாமே முட்டாள் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ நான் வேற ஒரு சும்மா டைம் பாஸ் வரவன் எவ்வளோ கனவோட வருவான் இல்லையா? நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம், இருக்கு டைலாக், அந்த டைலாக் டேரக்டர் போகாது. அவங்க செலக்ட் ஆகிறதுனா இந்த டைலாக் கொடுப்போம், இந்த சீன் கொடுப்போம், அதை மட்டும் தான் டேரக்டர்ஸ்ட்ட போகுது. ஸோ அப்போ பண்ணதெல்லாம் வேஸ்ட். அப்போ ஓகே இதுவும் நமக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே என்னடா பண்ணலாம் அப்படிங்கும் போது அப்போ ஒரு செல்ஃபை நம்மளே ப்ரொமோட் பண்ணுறது தான் ஒரு வழின்னு தோணுச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து டப் ஸ்மாஷ், டிக்டாக்ஸ் அப்படிலாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்த போது சும்மா வீட்டில் இருக்கும்போது பொழுதுபோக்காக பண்ணுது. அப்புறம் முடிவு பண்ண, சரி ஓகே நம்ம எதுவுமே பண்ண வேணாம், எதுவுமே அது. ஆனால் இந்த கேப்பில் எல்லாமே குட்டி குட்டியாக ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிறது, ஜிம் பாய்ஸாக போகிறது, பேக்ரவுண்ட் டான்சர்ஸாக ஆனது. ஸோ இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக ட்ராவல் பண்ணியாச்சு. சீரியல்லையும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்பப்போ ஒரு எபிசோட் மட்டும் வந்து போவேன், அந்த மாதிரிலாம் ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து போய். ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், இன்னைக்கு ஃப்ரெண்டு சக்தின்னு ஒருத்தருக்கான், இந்த 7 years அவன் தான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்கே வந்து ஆடிஷனில் தான் பழக்கம். ஸோ அவன் நான்லாம் மேக்ஸிமம் பேசிப்போம், தனித்தனி ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி எடுத்துப்போம், ஒன்றா ஒரு மொபைல்லே எடுத்து பார்த்துப்போம் அந்த மாதிரிலாம். அப்போ நான் சொன்னேன் சக்திகிட்ட, டே ஒன்றும் இல்லைடா, நான் ஒரு 3 months எதுவுமே பண்ண முடியும். இதே தான் நான் வேலையை விடும் போது இதை தான் யோசித்தேன். 2-3 months யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, நான் சும்மா அமைதியாக இருக்கேன், எனக்காக ஒன்று தோணும், அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம். இப்போ தான் சொன்னேன், ஒரு 3 months ஐடியலாக இருக்கேன், நான் எதுவுமே பண்ணல, எதுவுமே ட்ரை பண்ணல, விட்டுரு அப்படிங்கும்போது அப்படியே ஒரு 3 மாதம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறமே நானும் வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த வீடியோஸ் சும்மா கேஷுவலாக பண்ண வீடியோஸ் தான், அது அந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுற வீடியோஸ் தான்.
அது ரீச் ஆகி தான் வந்து எனக்கு கனாவே ஆப்ரேஷன் அந்த ரீச் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த செல்ஃப் ப்ரொமோஷன் தான் அப்போ எனக்கு ஓகே இது எதுவுமே ஒர்க் அவுட் இல்லை, அப்போ செல்ஃப் ப்ரொமோஷன் தான். நம்மளை நடிச்சும் பார்த்துக்கணும், அது மற்றவங்க பிடிக்குதாங்கிறது பார்க்கணும். இப்போ நம்ம நினைப்போம் நம்ம வந்து ஒரு ரக்குடான ஒரு கேரக்டர் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். நம்ம அப்படி பண்ணால் ஆக்சுவலாக ஆடியன்ஸ் சம்டைம்ஸ் காமெடியாக இருக்கும். அவங்க எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு இருக்கு. நமக்கு பிடிச்சது ஒன்று இருக்கு, பட் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நமக்கு பிடிச்சது பண்றதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அப்போ நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன தேவைன்னா ஆடியன்ஸ் ஏவனா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். இப்போ ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து சோறு தான் நமக்கு கொடுக்கணும், இந்த ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம சோறு தான் அவங்க பிடிக்குது அப்படின்னா அவங்க சோறு தான் போடணும். அவங்கள போய் நீங்கள் சப்பாத்தியோ பட்டோவோ கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆடியன்ஸுக்கு இதுதான் தேவைன்னா அப்போ அதுதான் கொடுக்கணும் போது அப்போ நம்ம அதில் அனலைஸ் பண்ணுறது தான். எல்லா வீடியோஸும் எல்லா டைப் ஆஃப் வீடியோஸ் போகும். அப்போ எது நமக்கு செட் ஆகுதுன்னு போகும்போது அப்போதான் பிரவீன் பெனட் சார் இருக்கா இல்லையா, நம்ம ராஜாராணி பாரதிகன்மா டைரக்டர், மகாநதி டைரக்டர், அவர் தான் வந்து குளோபல் வில்லேஜஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். அப்படி வந்தது தான். ஸோ அவங்களாம் வந்து கேட்டாங்க வந்து அப்புறம் உடனே மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இந்த ½ அன் ஹவர் எப்போ 7:30 எனக்கு டெக்ஸ்ட் பண்ண ஈவினிங்கா நைட்டு. நான் யாரோ ஃபேக் அக்கௌண்ட்டாக இருக்கும் போல இருக்கு, சும்மாவே ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வரும் இல்லையா, ஏதோ யாரோ ஏமாத்தணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் அவருக்கு நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக. பிரவீன் பெனட் சாருக்கும் சரி, சந்துரு சாருக்கு இந்த மாதிரி ஹாஸ்டல் விஜய். ஆமாம் ஃபேக். அவங்க ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் அக்கௌண்ட் நம்பாதீங்கன்னு போட்டுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நான் ஏதோ ஃபேக் அக்கௌண்ட் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை நீங்கள் வாங்க, நான் இங்கே தான் ராஜாராணி ஷூட்டில் இருக்கேன், முடிஞ்சா எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இந்த போர் தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ½ அன் ஹவர் வர முடியுமாங்க. டக்குன்னு அரைச்சி பிடிச்சி அப்படியே போனது தான். போயிட்டு மீட் பண்ணும்போது தான் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக வேறு ப்ராஜெக்ட் தான் என்னை எடுத்தார். அப்புறம் நான் பண்ணதெல்லாம் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் சார், இத்தனை வருஷம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா சார், அப்போ வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. நானும் சரி எல்லா மாதிரி விட்டுருவாருன்னு நினச்சேன். கடைசி பார்த்தா ஒரு 2 months அவரே திரும்பி கூப்பிட்டார். நான் வச்சு நம்பர்லாம் வாங்கி அவரே கூப்பிட்டார். தம்பி ஒரு இருக்குது வாங்க அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே கேட்க ஓகே சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு போனது தான். போயிட்டு டேட்டா டெஸ்ட் ஷூட், ஆடிஷன்லாம் கிடையாது, டேட்டா டெஸ்ட் ஷூட். எனக்கு டெஸ்ட் ஷூட்னா என்னன்னு தெரியாதெல்லாம் நம்ம தெரியாது. ஸோ போனோம் பண்ணிவிட்டா நான் ஒரு ஆள் தான் ஹீரோ இருக்கு, ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. என்னடா ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க, நம்ம மட்டும் எல்லா ஹீரோயின்ஸ் நடிக்கணும், அப்போ நம்மள மாதிரி இன்னொருத்த இருப்பான் போல, இவங்க எல்லாரும் போய் இன்னொருத்த நடிப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் போய் டப்பிங் போகிறப்ப தெரிஞ்சு இல்லைங்க நீங்கள் மட்டும் தான் செலக்ட், ஃபீமேலுக்கு தான் வந்து ஆப்ஷன்ஸ் போகிறாங்க, பிரவீன் பெனட் வந்து உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, நீங்கள் தான் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ அந்த மனுஷன் நம்பினது தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு யாராவது ஒருத்தவங்க நம்பணும், நமக்கு சுற்றி இருக்க கூட நம்ப மாட்டாங்க, யாரும் தெரியாத ஒருத்தவர் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி வந்தது தான். ஸோ செல்ஃப் ப்ரமோஷன் சென்ஸ் பபுள் ப்ரமோஷன் கிடையாது, நம்ம இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது கிடையாது. நம்ம என்ன இருக்கிறதோ அதை மக்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கணும். அது என்ன பிடிக்குது அப்படிங்கும்போது சில பேருக்கு ரொமான்டிக்காக பண்ணுறது பிடிக்கும், சில லவ் சாங்ஸ் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது ஓகே இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குது, ஓகே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சாங்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீல் வந்து பிரவீன் சாருக்கு ரீச் ஆகி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு நான் இன்ஃப்ளூன்சர் கிடையாது, எனக்கு ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 தான். எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறது தான், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, 2000 தான். ஸோ அவங்க அப்போல்லாம் என்னை ஃபாலோவர்ஸ் வச்சும் எடுக்கல. கரெக்ட். ஆனால் நீ சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்டஃப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் பண்ணுவோம் கிடைக்கும் ப்ரோ. ஆமாம், அதில் வந்து மெயின் வந்து பேஷண்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படிங்க முன்னாடியே வந்து எதாவது ஆக்டிங் கிளாஸஸ் இது ரிகார்டிங் ஏதாச்சும் போனீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து இந்த ஜூனியர் ஆடிஷன்லாம் போகும்போது நிறைய டேரக்டர்ஸோட பேசுவேன். ஏதாவது ஒரு டெபியூவாக இருக்கிறவங்க வர போகிறவங்க கதையை வச்சுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கும்போது அவங்க சில பேர் பிக் பண்ணுவாங்க. ஆர்டிஸ்ட்லாம் பிக் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போவாங்க இல்லையா, கூத்துப்பட்டு அந்த மாதிரிலாம் போகிறவங்கள போய் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க நல்லா நடிப்பாங்க, சூப்பராக நடிப்பாங்க. பட்டு என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி நடிக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே, எனக்கு சொல்லிக் கொடுத்ததை பண்ணும்போது இப்படிதான் நடக்கணும் மெதுவான சொல்லிக் கொடுத்தது எல்லாரும் அதே மாதிரி நடக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பாப்பட்டது. இதுல அவங்கங்கிறது இல்லையே, மாஸ்டர் தானே இருக்காரு, எல்லா ஆர்டிஸ்ட்லயுமே மாஸ்டர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிக் கொடுக்குற மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தேவை, ஆக்சுவலாக தேவையும் கூட. ஏன்னா இப்போ எனக்கு கற்றுக்கிறதுக்கு இன்னும் கற்றுக்கிட்டேன்னா கூட எனக்கு தெரியல. பட் இந்த 7 years ஆகுது, நம்ம ஓகே இந்த எமோஷன்ஸ் பிடிக்கிறது இந்த மாதிரி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது பார்க்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. அவங்களுக்கு நடிக்க தெரியாது, அவங்க என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வரும்னு தெரியாது, ஆனால் நான் ஹீரோவாக போகிறேன்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும், இவங்களுக்கு எதுவுமே தெரியலையே, இவங்க எந்த நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுமோ தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம ஓனா ஒன்று பண்ணாதான். இப்போ நான் அழுகிறேன்னா அது நான் தான் அழுகணும் இல்லையா,
என் மூலியமா மாஸ்டர் அழுகக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அது எனக்கு வந்து. அதனால நான் கிளாஸஸ் எதுவும் போகல. ஏன்னா நிறைய பேர் நான் போய் மீட் பண்ணுறப்ப மாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, வர இங்கே ஜாயின் பண்ணுறா கற்றுக்கூட அப்படின்ட்டு. மாஸ்டர் வரேன் மாஸ்டர், ஓகே மாஸ்டர், ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், புரியல, பின்னாடி தேவைப்படும் அப்படின்ற மாதிரியா. சரி, அவங்க வந்து நம்ம போய் சொல்ல முடியாது ஒப்பீனியனா. சார் என்ன மாஸ்டர் எல்லாருமே ஒரே மாதிரி சொல்ல முடியாது இல்லையா. இல்லை மாஸ்டர் நான் வரேன் மாஸ்டர் இருந்து. நான் தான் சொல்றேன், நமக்கு வருமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் இருக்கு. இதை தாண்டி நம்ம ஒரு கிளாஸ் போய் அப்படி கற்றுக்கணுங்கிறது இல்லை. நம்மளை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணாதான் மற்றவங்க நம்ம அனலைஸ் பண்ண விட முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் அப்படி எதுவும் போனதில்லை. லைக் இப்போ இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டெலிவிஷனில் ஒரு நல்ல ஒரு ப்ரைம் டைமில் உங்களுக்கு ஒரு சீரியல் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது இப்போ அடுத்து எல்லாமே பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. லைக் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்களா, லைக் இப்போ முன்னாடி பண்ண எல்லாமே ஓகே நல்லபடியான ஒரு ட்ராக்ல தான் கொண்டு போயிருக்கு, எங்கேயாவது ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருந்தா என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு இருக்குமா? அது பயம் இல்லை ப்ரோ, ஒரு ஓவர் திங்கிங் மாதிரி வந்துட்டு போகல. மாரி ஓவர் திங்லாம் இல்லை ப்ரோ. நான் அந்த மாதிரி எதுவுமே நான் ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எல்லாமே நடக்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கு ப்ரோ. நான் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சேன்னு சொன்னேன். படம் நடிச்சு 3 months நான் கேப்ல தான் இருந்தேன் ஐடியில். பட் திருப்பி என்னால் சமாளிக்க முடியல ஃபினான்ஷியலாக. நான் திருப்பி வேலைக்கு போனேன் 1 year. திருப்பி 1 year நான் வேலைக்கு போனேன். அப்போ 1 year போயிட்டு வீட்டில் வந்து இல்லை நான் திருப்பி வேலைக்கு போறேன்னு சொல்லி 1 year திருப்பி வேலை பார்த்தேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லை நான் ஒரு தடவை இன்னொரு ட்ரை பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஆமாம் ஷிஃப்ட் இருக்க தான் செய்யும். அந்த பயம் அப்போ இருந்தது. பட் இந்த டிசிஷன் இப்படி எடுத்திருந்தேனா அப்படின்னு இது வரைக்கும் நான் ரெக்ரெட் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் நான் எல்லாமே கரெக்டான விஷயத்துலாம் போகுது. ஒருவேளை ஒரு இதில் ஃபெயில் ஆயிருந்தா கூட எனக்கு கண்டிப்பாக ஆடிஷன் நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கும் இல்லையா. ஒருவேளை அந்த டீம் மேபி சரியா இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த பாதையில் போயிருந்தா வேற மாதிரி போயிருக்கலாம் நம்ம. பட் தெரியல, இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ரெகுலேஷன் இல்லை ப்ரோ. எல்லாமே நல்ல விதமாக தான் அமைஞ்சிருக்கு. லைஃப், பர்சனல் லைஃபும் சரி, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி, எல்லாமே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பு. ஓகே. அண்ட் இப்ப அண்ணம்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் எங்களுக்கு ஒரு ஆசை தெரிஞ்சுக்கலாம். வரும்போது ஏதாவது ஒரு மாதிரி டீகோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அடுத்து நடக்க போறது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, பிரேக் டவுன் மாதிரி. பிரேக் டவுனா? அதான் இதுக்கப்புறம் ஒரு மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் இல்லை, அவ்வளோ சீக்கிரம்லாம் இல்லை. பட் யூஸ்வலா ஆடியன்ஸ் வந்து நினைப்பாங்களே, ஓகே இந்த மாதிரி மேபி போகலாம், இந்த மாதிரி பேபி போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ் கம்மியான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஐ மீன் எதிர்பார்ப்பு வந்து இப்படிதான் பண்ண போறாங்க சில பேர் நினைப்பாங்க. ஏன்னா எங்க சீரியல் சம்டைம்ஸ் வந்து வேற சீரியலோட கம்பேர் பண்ணுவாங்க. இது அதே மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பா அதே மாதிரி கிடையாது, வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு என்ன சொல்றது, எந்த அளவுக்கு வந்து வில்லன்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஹீரோட பலம் அப்பதான் தெரியுங்கிற மாதிரி இப்போ வில்லன்கள்லாம் ஜாஸ்தி ஆக போறாங்க. ஸோ வந்து அப்ப நீங்க வந்து லைக் போராடி மேல வரும்போது அது ஒரு பெப்பா இருக்கும். ஒரு கப்புலா நானும் அண்ணமும் சேர்ந்து, கார்த்தியும் அண்ணமும் சேர்ந்து அந்த எப்படி இவ்வளோ பேர் எப்படி சமாளிச்சு வர போறாங்கிறது தான். எப்படி தனி கொடுத்துற வந்துட்டு சமாளிக்கிற மாதிரியே இல்லை ஒரே இடத்துல அவ்வளோ சீக்கிரம்லாம் அவ்வளோ வராது. மொத்தம் இருக்கும் மேபி அந்த அளவுக்குலாம் எனக்கு லைன் போகும், கண்டிப்பா போகும். பட் உடனே தெரியாது. பட் ஆனால் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. லவ் இனிமேல் தான் லவ்வும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா அதான் வில்லன்கள் வரும்போது தானே நம்ம லவ்வும் வரும். கொஞ்சம் மசாலா எதிர்ப்பு வரும்போது தானே இது இந்த பாண்டிங் ஸ்ட்ராங் கனெக்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதிர்ப்புகள் பெருசாக வரும். அதனால எங்களுக்கு பாண்டிங் நிறைய ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஜாலியாக இருக்கும். சரி. ஸோ இப்போ பரத் அப்படின்ற போது இப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வருது. கார்த்திகேயன்னா ஒரு விஷயம் ஓகே, அண்ணம் சீரியல்ல ஒரு லீடா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அடுத்து குணான்னு சொல்லும் போது நம்மளுக்கு அப்படி ஞாபகம் வருது. இப்போ பரத்னும் போது இவருடைய பர்சனாலிட்டி ஞாபகம் வருது. அடுத்து வேற பர்சனாலிட்டி வேற கேரக்டர் சொல்லும் போது எங்களுக்கு டான் ஞாபகம் வர மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொடுத்து வேற லெவலுக்கு போக பிரதர். தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. SCA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி. மோர் டீடைல்ஸ் sacas.ac.in.